ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட்டர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லீஃப் கூட இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல் செடியுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். கீழே பாட்டம் வேர் பகுதி வரலுமே இருக்கிற ஒரு லீஃப் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருணுங்க. அடுத்தது இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு பாட்டில் வச்சாலே போதும். தழுத்து அடுத்து நம்ம சின்ன சின்ன செடிகளையும் உருவாக்கிக்கலாம். மூடாக்கு முறை போட்டும் வளர்த்துக்கலாம். ஈஸியாக வருங்க, கட்டிங்ஸ் வச்சாலே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆகஸ்ட் 10 போல் எடுத்ததுங்க. பாருங்கள், தழுத்து வர சொல்லவே பிஞ்சும் இலைகளோடு தான் வருங்க. செடி ஃபுல்லாக காய்களாக தாங்க இருக்கும். இலையும் அப்படியே சேர்ந்து வருங்க. அதனால தான் இலை கூட இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க சொல்கிறது அதுக்கு தான். இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாத பிளான்ட்டுங்க. இந்த மாதிரி தழுத்து வர சொல்ல நம்ம வேர் பகுதியை சுற்றி வந்து ஒரு கைப்பிடி வந்து மக்கிய மாட்டு உரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கலாம். பெருசாலாம் ஒன்றும் உரம் கொடுத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நார்மலாக எல்லா செடிகளுக்கும் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் உரங்கள், அப்புறம் வீட்டில் இந்த அரிசி பருப்பு களைஞ்ச புளிச்சு போன தண்ணி, வேஸ்ட்டு மோர், தயிர், பால்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வேர் பகுதியில் கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லா பிஞ்சுகளுமே பழமாக காயாக மாறுங்க, உதிராது. சில பேர் வந்து பிஞ்சுகள் வைக்குது உதிர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க. அது சத்து குறைபாடால் தாங்க இருக்கும். அதனால் அப்பப்போ வாரம் ஏதாவது ஒரு கைப்பிடி உரங்கள் கொடுத்துட்டே வந்தோம்னா சூப்பராக எல்லா பிஞ்சுகளும் பழமாக மாறுங்க. இது வந்து ஆகஸ்ட் எண்டில் எடுத்ததுங்க. எல்லா பிஞ்சுகளுமே பாருங்கள் பழமாக மாறி இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கருப்பாக இருக்க பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட இலை வந்து பட்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுப்பாங்கங்க. இதை வந்து பட்டுப்பூச்சி பழம்னு சொல்லுவாங்க, கம்பளி பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்குங்க. பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அயன் கண்டென்ட் உள்ள பழங்க. சாப்பிட்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அந்த கொஞ்சம் பிங்கிஸாக இருக்கிறத சாப்பிட்டோம்னா புளிப்பு தன்மையாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கணும்னா நீங்கள் பிங்காக இருக்கிறப்ப எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து நல்லா பழுக்க விட்டு தான் எடுப்பேன். பிளாக் கலர் ஆனதுக்கப்புறம் பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இரும்பு சத்து இருக்குது இல்லையா, அதனால் பாப்பாவுக்கு நிறையாவே நானும் கொடுப்பேன். பழம் ஆரம்பிச்சதுன்னா அறுவடை வந்து ஒரு 1 வீக் இருக்குங்க. 1 வீக்குக்கு ஒவ்வொரு கைப்பிடி பழங்கள் கிடைக்கும். ஒரு மாதத்தில் இதோட க்ரோத் இருக்குங்க. நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டோம். அப்புறம் ஒரு 10 டேஸ்லேயே காய்கள் பூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் எல்லாம் பழுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆகஸ்ட் எண்டு போல் அறுவடையும் பண்ணியாச்சு. வித்தின் 1 மந்தில் நமக்கு நடக்குது. இதுக்கு சீசன்லாம் இல்லைங்க, எப்போ வேணாலும் நம்ம ப்ரூனிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு கைப்பிடி பழம் கிடச்சிருக்குங்க. ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுங்க. ஒரு இரும்பு சத்து நிறைந்த பழங்க. நம்ம ஆர்கானிக்காக வீட்டிலே விளைவிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.